அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பியிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானும் நாவடக்கமும் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நாவடக்கம் சம்பந்தமாக பேச வேண்டுமா? நாம் அனைவரும் நோன்பு நோற்றவர்களாகத்தானே இருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய இந்த நோன்பிற்கும் அதே போன்று நாவடக்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கிறது. என நோன்பை குறித்து அடிப்படையான தகவலை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறையச்சம் உடையோர்களே, இறை நம்பிக்கை உடையோர்களே, முன்பிருந்தவர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறையச்சம் உடையவராக ஆகலாம். அப்போ ஒரு மனிதர் இறையச்சம் உடையவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் எதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் செய்ய சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யணும். எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதை அவர் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போதானே ஒரு முழுமையான ஒரு இறையச்சவாதியாக அவர் அவருடைய செயல்பாட்டால் அவரால் நிரூபிக்க முடியும். செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்து கொண்டு அவர் செய்ய சொன்னதையும் செஞ்சிட்டு இருந்தா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, அது முழுமையாகுமா? இல்லைன்னா செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நிப்பாட்டி விட்டு எதையெல்லாம் இஸ்லாம் செய்ய சொல்லுதோ, தொலை சொல்லுது, நோன்பைக்க சொல்லுது, அதையெல்லாம் அவர் செய்யாமல் இருந்தார் என்று சொன்னால் அதுவும் என்ன ஆகும்? 50-50 தான் இருக்கும். அப்போ அப்படி சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இறையச்சமுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பயிற்சி. அதில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகின்றார்களோ அதை அனைத்தையும் செய்ய வேண்டும். எதையெல்லாம் விட்டுவிட சொல்லுகிறார்களோ, தேவையற்றது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். மிக குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ, அவர் தாகித்து இருப்பதனாலேயோ அவர் பசித்திருப்பதனாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மிக ஆழமான ஒரு செய்திங்க இது. இதுதான் நம்ம நோன்பாளியாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நாவை அடக்கி சரியான முறையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க. நோன்புடைய அடிப்படை என்ன? சாப்பிடாம இருக்கணும், நீர் பருகாம இருக்கணும். இந்த பகல் நேரங்களில் நோன்பு நேரத்தில் இருக்கும்போது, நோன்பாளியாக இருக்கும்போது இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. இதுதான் நோன்புடைய மிக முக்கியமான சருத்துக்கள். இதையே நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ சாப்பிடாம இருக்கிறோம்ல, நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறோம்ல, இதையே என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், எந்த காரியம்? பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விலகவில்லை என்றால், இப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறோம்ல, இதனால ஒன்றும் யூஸ் இல்லைன்றாங்க. நீங்க தண்ணி குடிக்காம இருக்கிறீங்கல்ல, இதனால ஒன்றும் பயன் இல்லப்பா, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையே இல்லை. நம்மளா சாப்பிடாம இருக்கிறோம், நம்மளா தண்ணி குடிக்காம இருக்கிறோம், அப்படி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப இதுல இருந்து வெயிட்டு புரியுதா உங்களுக்கு? இந்த நாக்கை நம்ம எந்த அளவுக்கு அடக்கி ஆள வேண்டும், கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு வெயிட்டு கொடுத்து சொல்றாங்க பாருங்க. தண்ணி கொடுக்காம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது மட்டும் நோன்பு நினைச்சுக்காதீங்க. அதை தாண்டி நீங்கள் பொய்யான பேச்சை விட்டு நீங்கள் தவிர்த்து விட வேண்டும், பொய்யான நடவடிக்கையில் இருந்து நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது அவசியமானது நமக்கு புரியுது இல்லை? ஏன் அப்படி வலியுறுத்தி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நோன்பு நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாவடக்கம் என்பது பொதுவாக எல்லா நேரங்களிலுமே நாம கவனித்து செயல்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து
அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவங்க செயல்படணும்ல இந்த உலகத்துல. அதுல மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், பார்ப்பதற்காக கண்ணு, பேசுவதற்கு அவருக்கு நாவு, கேட்பதற்கு அவருடைய செவிப்புலன்கள், முகர்வதற்கு அவருடைய மூக்கு, இப்படி அனைத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதனால் நம்மால் நன்மை அடைய முடியும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப கண் இருக்கு, அந்த கண்ணை வச்சு என்ன செய்யறாரு ஒருத்தர், திருமறை குரானை அழகாக ஓதுகிறார், திருமறை குரானை வாசிக்கிறார். நல்ல விஷயங்களுக்கு இந்த பார்வையை, இந்த கண்ணை அவர் பயன்படுத்துகிறார். நன்மை இருக்கா இல்லையா? அதே நேரத்தில் இன்னொருத்தர் டிவி பார்க்கிறார், சினிமா பார்க்கிறார், செல்போன்ல பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கிறார். அப்ப இது இது என்ன ஆகுது, அப்படியே ஆப்போசிட்டாக கடுமையான தீமையாக மாறி விடுகிறது. அது மாதிரிதான் நாக்கு. இந்த கண்ணுக்கும் நாக்குக்கும் ரொம்ப ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய, விதிக்கலன்னு சொன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்க. அது போன போக்கில் விட்டுன்னு வைங்க. என்ன நாக்கு, நம்ம பேசுறதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களே, என்ன விளையாட்டுக்கு நாங்க பேசுவோம், ஜாலிக்கு பேசுவோம், அதுக்கு ஒரு பயானா, அப்படி இப்படி போகும்போது இப்படி இப்படி எப்படி பார்ப்போம், அதுக்கு ஒரு பயானா, என்ன பாய் அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது. ஏன்னா இது கொண்டு போய் என்ன செஞ்சிருமா, எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும் என்று நமக்கு மார்க்கம் எச்சரிக்கிறது. அதே மாதிரி நீங்க நாக்கை எடுங்களேன், நாக்கை வைத்து ஏராளமான திக்ருகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் ஓதணும் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள். அதே மாதிரி திருமறை குரானை நாக்கும் பயன்படுத்தப்படும்ல, அப்படி நம்ம ஓதினால் அதற்கும் ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள். இப்ப இது இல்லாமல் அதே மாதிரி நபிகள்லாம் என்ன சொல்றாங்க, நல்ல வார்த்தை இருக்கு இல்லைங்க, அதற்கும் தர்மம் என்ற நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு வலியுறுத்தி சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரே புறம் பேசுறதுதான். அவனை பத்தி தெரியுமா, ஒரே குறைதான், அவதூறு தான். எத்தனை வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா? கோல் என்று இருக்கிறது, அவதூறு என்று இருக்கிறது, புறம் என்று இருக்கிறது, பொய் இருக்கிறது, இப்படி ஏராளமான வெரைட்டியில இதெல்லாம் நாக்கு தான். பொய் இருக்கிறது, இப்படி அத்தனையும் ஒருவர் பேசினால் இவருக்கு நன்மை கிடைக்குமா? கடுமையான தீமையில் போய் முடியும். அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறானா, வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் நுமசா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, திருமறை குரான் வசனங்க. எப்படி நீங்க நம்மலாம் நோன்பு வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு என்ன காரணம்? குரான் வசனம் சொல்லுகிறது. அதே போல நம்ம 5 நேரம் தொழுகிறோம்ல, அதுக்கு என்ன காரணம்? திருமறை குரான் வசனம் பேசுகிறது. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா புறம் பேசுறத, குறை சொல்றத? அப்படி இல்லை. அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கேடு என்ற அல்லாஹ் யாரெல்லாம் குறை சொல்லி புறம் பேசி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தின் நுமசா என்று அல்லாஹ் பேசுகிறான். இறைவனே எந்த அளவு கண்டிக்கிறான் பாருங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, நாவை அடக்கிறதுக்கு ஒரு பயானா. இப்ப நாவை அடக்கிறதுக்கு அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கிருக்காங்க, என்ன செய்யறது? அவ கவனிக்கணுமா இல்லையா? நம்ம சாதாரணம் கிடையாது இது. நிறைய ஹதீசுகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம். நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கவனத்தோடு நடக்க வேண்டும் என்றுதான் நம்ம நினைக்க வேண்டுமே தவிர இதற்காக ஒரு செய்தியா என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வே கேடுதான்னா நம்ம எங்க போய் நிக்கிறது? யோசிச்சு பாருங்க. அது எப்படி? அது கொஞ்சம் நம்ம புரியறதுக்கு ஒரு சில பேர் குறைனா அப்படி குறை, ஒருத்தர் செய்யறதையும் அவர் நிறை காணவே மாட்டார். அவரை ஒரு பரிசுத்தமானவா அவர் நினைப்பார். இது இப்படி செஞ்சிருக்கலாமே, அது அப்படி செஞ்சிருக்கலாமே. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட பாஸ் மார்க்கு வாங்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் சரி, அதுல ஒரு மைனஸ் தான் அதைத்தான் அவர் பார்ப்பாரு. அது என்ன ஆகும்? குறையிலிருந்து என்ன ஆகும்னா அது எப்படி புறமாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தா, இவர் இல்லாத நேரத்தில் என்ன செய்வாரு? 4 பேர் இருக்கும்போது அப்பயே சொன்னேன், இவர் கேட்டாரா? நம்ம சொல்ற பேச்சை யாரு தான் கேட்கிறாங்க? யாரு? சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை செய்த நபர் இல்லாத போது வேறொரு சபையில பேசும்போது அது புறமாக மாறிவிடுகிறது. அப்ப அப்படியே டெவலப் ஆகுது பாருங்க. முதல்ல குறை சொல்றது, அடுத்தது அது என்ன செய்யுது? புறமாக மாறுகிறது. இப்படி இருப்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்கள் கேட்கிறாங்க. இப்ப நமக்கெல்லாம் கூட சில நேரங்கள்ல அந்த எண்ணம் வரும், இருக்கிறது தானே சொல்றோம், அங்க இல்லாதது யார் சொல்றோம்? இருக்கிறது தானங்க சொல்றோம், இல்லாதது யார் சொல்றோம் நாங்க?
அப்படின்னு நமக்கு கூட ஒரு ஒரு சின்ன எண்ணம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட நபி தோழர்கள் போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க இருக்கிறது தானே சொல்றோம். நாங்க எதை மக்கள்கிட்ட சொல்றோமோ, மக்கள் சபையில ஒருவரை குறித்து நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அவரிடத்தில் அது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழகா அழகா தெளிவுபடுத்தினாங்க. எப்ப ஒருத்தர்கிட்ட இருக்குல்ல, அதை நீங்கள் அவர் இல்லாத நேரத்துல நீங்க மக்கள் சபையில பேசுறீங்கல்ல, அதுக்கு பேரு தான் புறம். அவர்கிட்ட இல்லாததை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு அவதூறுன்னா. அவதூறுனா தெரியுதா? இல்லாததை இவரே இமேஜிங் பண்ணி டெவலப் பண்றது. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அவர் இங்க இருந்து வராரு அதுவாத்தான் இருக்குமோ, இங்க இருந்து போறாரு இதுவாத்தான் இருக்குமோ என்று இவரா என்ன செய்யறது? அவதூறை பரப்பக்கூடிய ஒன்று. அழகா அல்லாஹ்வுடைய தூதர் டெஃபினேஷன் கொடுக்குறான். இது இதுதான்பா புறம், இதுக்கு பேர் அவதூறு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பார்க்கிறோம், தப்பும் தவறுமா தான் செய்யறாரு, குறை இருக்கு, நேரடியா சொல்லிட்டோன்னு வைங்க, இதுக்குள்ளலாம் நம்ம மாட்ட மாட்டோம். யார் அந்த சம்மந்தப்பட்ட சகோதரரோ அவரிடத்துல என்ன செய்யலாம்? நம்ம மார்க்க ரீதியாக, தம்பி நீங்க செய்யறது இப்படி இப்படி தப்பு, தம்பின்னா சின்ன வயசுன்னு நினைச்சுக்க போறீங்க, ஏன்னா பெரியவங்களாம் இப்ப தப்பு செய்யலையா அப்படி, அப்ப அண்ணன் நீங்க செய்யறது இப்படிலாம் தப்புல என்று உதாரணத்துக்காக சொன்னது. அப்ப அது மாதிரி யாரிடத்தில் நாம அந்த காணுகின்றோமோ, ஒரு குறை மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை என்ன செய்யலாம்? நம்ம நேரடியாக சொல்லும் பொழுது இதுல இருந்துலாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? தப்பித்துக் கொள்வோம். அது மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது, அது புறமாக மாறிவிடும். இன்னும் சில நேரங்கள்ல இந்த செய்திக்கு ஒரு இது வேணும்ல, அப்ப கேட்க நல்லா இருக்கும்ட்டு கொஞ்சம் கூடுதலா கண்ணு காதெல்லாம் வச்சு சொல்லும் போது அது அவதூறாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். நம்மளுடைய நாக்கை பயன்படுத்தி இது மாதிரி தீமையான காரியங்கள்ல போய்விடாமல் தப்பித்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நம்மள பல பேர் இதை சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? இந்த செயல்கள் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுன்றாங்க. பொதுவா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? தொழுகலை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும், இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னா நரகம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம மார்க்க அடிப்படையை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அது லாஸ்ட் வரைக்கும், அவர் கடைசி வரைக்கும் திருந்தாம அப்படியே மரணத்தை தள்ளிவிட்டா என்ன செய்வாரு? நரகத்துக்கு போவாரு. ஆனா இது பேச்சுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குமா? அதுக்கெல்லாம் அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் தண்டனை தருவானா அப்படின்னா ஆமான்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நம்ம கவனிக்கணும், சாதாரணம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்கள்கிட்ட அழகா இந்த மாதிரி ஒரு சபையில கேட்கிறாங்க, திவாலாகி போனவர்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள்லாம் என்ன செய்வாங்க? நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிற பாஷை அதுதானே. நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம்? யாரிடத்தில் லட்சம் இல்லையோ, யாரிடத்துல 1000 இல்லையோ, யாரிடத்தில் 100 50 கூட இல்லையோ அவர் தான் திவாலாகி போனவர், ஒண்ணும் இல்லாதவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி அவங்க சொல்றாங்க, யாரிடத்துல வெள்ளி திருகம் இல்லையோ, ஒண்ணு கூட இல்லையோ, அவங்க தான் திவாலாகி போனவங்க அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா விளக்குறாங்க, அப்படி இல்லை. ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, நல்ல இபாதத்து, தொழுகன்னா அப்படி தொழுக, நோம்புனா அப்படி நோம்பு, ஜக்காத்துனா அப்படி கொடுத்துருப்பார், நிறைய நன்மையோடு என்ன செய்வாரு? அவர் வருவார். ஆனா மனிதனுடைய மறுபக்கம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும், இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அது சரியானதுக்கு தான் நம்ம சொல்றோம். அந்த பக்கத்துல என்ன செஞ்சிருப்பாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவரை திட்டி இருப்பார். நல்ல கவனிங்க, நாக்கு ஒருத்தரை திட்டி இருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லி இருப்பார். ரெண்டுமே நாக்கு தான். மொத்தம் 5 பாயிண்ட் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? அவர் ஒருத்தருடைய பொருளை அபகரித்திருப்பார், ரத்தத்தை ஓட்டி இருப்பார், இன்னொன்னு ஒருவரை அடித்திருப்பார். மொத்தம் 5 பாயிண்ட் சொல்றாங்க. இதுல மிக முக்கியமாக 2 பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கு தொடர்புடையதாக தான் இருக்கிறது. என்னது? ஒருவர் மீது அவதூறு சொல்வதும் ஒருவரை திட்டுறது. சில பேர் வாயை திறந்தாங்க அப்படின்னா பக்கத்துல நிற்க முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டு விடும். மக்கள்லாம் அவங்கள்ட்ட நெருங்கவே மாட்டாங்க. அப்போ அவர்கிட்ட போய் எங்க பேசுறது, அவர்கிட்ட போய் யார் மாற்றுறது என்கின்ற மாதிரிலாம் சில நபர்கள் அறியப்பட்டு இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி லிஸ்ட்ல நாம விடக்கூடாது. ஏன்னா இதனுடைய செய்தியுடைய இறுதியில நபிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி செய்யறாங்கல்ல, இவங்களுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகமா நன்மையில வந்திருக்கிறார்ல, கஷ்டப்பட்டு தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து
அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே நன்மையோடு வருவார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன செய்கிறாரு, மார்க்கம் சொன்ன அடிப்படையை கவனிக்காமல் திட்டுறது, அவதூறு சொல்றது, இந்த மாதிரிலாம் வந்து நிற்கிறாரா, அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வருவார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு இப்படிலாம் செஞ்சாங்க யா அல்லாஹ், அங்கே என்ன காசு பணமாக இருக்கு, எல்லாத்தையும் நன்மையை வாங்கி என்ன செய்வானா அல்லாஹ் அவங்களுடைய அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்களாம், யாரா நாங்களும் இவரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், என்னப்பா நன்மை எம்டி ஆகி போச்சே, தீர்ந்து போச்சே, என்ன செய்யறது, உன் அக்கௌண்ட்ல ஏதாவது தீமை இருக்குதா, கண்டிப்பா இருக்கும்ல, அதை எடுத்து என்ன செய்யறது, இவர் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டு அவங்களுக்குள்ள கணக்கை நேராகிவிடும். ஆனா இவருடைய நிலை என்ன, நோம்போட போனாரா, ஹஜ்ஜோட ஜக்காத்தோட போனாரா, தொழுகையோடு போனாரா, நிறைய நன்மையோட போனாரா, சூழல் எப்படி மாறும் என்று சொன்னால் இவர் நரகத்தில் செல்லுகின்ற அளவுக்கு நபிகள் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்ச தீமையும் சேர்த்து இவருடைய அக்கௌண்ட்ல ஏற்றி இவரை நரகில் கொண்டு போய் வீசப்படும். அல்லாஹ் காப்பாற்றும். எவ்வளோ மிகப்பெரிய ஒண்ணுங்க. நீங்க இந்த 5 பாயிண்டை வந்து மனசுல வச்சுக்கோங்களேன். பெருமளவுக்கு இதுலலாம் நம்ம கவனமா இருப்போம். அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது, இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் நம்ம கவனமா இருப்போம். கை நீட்டி அடிக்கிறது இருக்குல்ல, அது கூட அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பண்ணிட மாட்டோம். அதே மாதிரி ரத்தத்தை ஓட்டுறது இருக்குல்ல, அதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பண்ணிட மாட்டோம், பண்ணக்கூடாது. ஆனா இந்த நாக்கால இருக்கிறது இருக்குல்ல, திட்டுறது, சொல்ல முடியுமா, அது வந்து பண்ண மாட்டோம், பண்ணாம இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தகவல் சொல்றோம், கவனமா இருக்கணும். குடும்பத்தோடு கூட பாருங்க, சண்டையில பிரச்சனையில இந்த நாக்குல இருந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது யோசிச்சு பாருங்களேன். அவங்களும் போய் நின்றக்கூடாதுல அல்லாஹ் கிட்ட. அப்ப அந்த மாதிரி அனைத்தையுமே நம்ம என்ன செய்யணும், யோசித்து. அதே மாதிரி அவதூறு சொல்றது இருக்குல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்லங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதையும் கொஞ்சம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. பொய் செய்தியா, உண்மையான செய்தியா, கரெக்டு தானா, தப்பு தானா, ஒண்ணுமே தெரியாம என்ன செய்யறது, அடிச்சு வந்து நகர்த்துறது. இன்னும் பல பேர் அறியாமையினால், ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொய்யை பரப்புறதுக்குன்னு சில இணையதளங்கள்லாம் வச்சிருக்கிறான், அதுல போய் நம்ம போய் சிக்கிறது, தேவையில்லாம அதுல போய் மாட்டி, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது போய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யாக மாறி உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒன்றாக மாறி விடுகிறது. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க யாரும் கனவு கண்டீங்களா, பகல்ல ஃபஜர் தொழுகைக்கு பிறகு கேட்பாங்களாம். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அதுல என்னை என்ன செய்யறாங்கன்னா 2 பேர் கையை பிடித்து அழைத்து செல்கிறார்கள். நான் சென்ற இடத்துல பார்க்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா, ஒருவர் அமர்ந்து இருக்கிறார், இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, நல்ல கூர்ப்பான ஷார்ப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்ல வந்து கூர்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கம்பியை வைத்து, இந்த தாடை இருக்குல்ல, இந்த இடத்துல கம்பியை போட்டு அவர் வந்து அழுத்துகிறார், பிடரி வழியாக வெளிவருகிறது, அது எடுக்கிறார், அது உடனே சரியாயிடுது. அப்புறம் இந்த பக்கத்துல அதே மாதிரி இந்த பக்கத்துல தாடையில போட்டு அழுத்துகிறார், பிடரி வழியாக அது வெளிவருகிறது. நான் பார்த்துட்டு கேட்டேன், என்ன இது, அது 2-3 செய்தின்னு வைங்களேன், நமக்கு தேவையான இந்த செய்தி. அவங்க சொல்றாங்க, இவர் தான் பெரும் பொய்யராக இருந்தார், உலகத்துல மிகப்பெரிய பொய்யராக இருந்தார், இவர் ஒன்று ஆரம்பிச்சு விட்டாருன்னா உலகம் ஃபுல்லா வந்துடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொய்யராக இருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அவதூறுக்கு என்ன தண்டனை, புறம் பேசுவதற்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தா, அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்வதுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கவனமா செயல்படணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மளுடைய நாக்கை இறைவன் நல்ல விஷயங்களுக்காக, இப்ப நாக்கு இல்லைன்னா பேச்சு வராது இல்லைங்க, எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம்ல, நல்லதுக்காக கொடுத்துருக்கிறான். நம்மளுடைய கருத்தை, நம்மளுடைய தேவையை நாம் சொல்வதற்காக இந்த நாவை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இதை நம்ம யோசிக்கணும், அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், இதை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்றோமே, அதை புரியறதுக்கு தான் இந்த தகவல்லாம். அப்ப அவதூறு, புறம் பேசுறது, இந்த மாதிரி கோல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தெரியுமா, அது ஒண்ணு இருக்கு, கோல் சொல்வது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, அதான் நல்லவங்க மாதிரி பேசி இங்க இருந்து செய்தியை வாங்கிறது. 2 தரப்பு இருப்பாங்கங்க, அவங்களும் பிரச்சனை. உதாரணத்துக்கு அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நல்லவங்க மாதிரி பேசி, ஓ அப்படியா, அப்படி செஞ்சாரா, ஓ இப்படி செஞ்சாரா, இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணி இங்க வாங்கிறது, நேரம் அவங்கள்ட்ட சொல்றது.
மேலோட்டமாக தான் சொல்கிறேன், நீ ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். பேசிட்டு இருக்கும்போது இப்படிலாம் சொல்கிறாப்புல எப்படி வந்து என்ன செய்யறது, பற்ற வைக்கிறது. நிறைய இடங்கள்ல சில பெண்கள்கிட்ட உண்டு. அதாவது வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கிறதுக்கு தான் இந்த செய்தியும் சொல்கிறோம். இந்த மாமியார் மருமகள் சண்டைலாம் இருக்கு பாருங்க, குடும்ப சம்பந்தமாக சில செய்தியை நம்ம சொல்லணும்ல. மருமகள்கிட்ட வந்து என்ன செய்யறது, நம்ம அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்து நீ தாம ஒத்தால இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்படுற அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவங்கள்ட்ட இருக்க ப்ளஸ்ஸாக சொல்றது. அவங்க அப்பதான் மைனஸ் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல, அவன் இப்படி பண்றாங்க எங்க மாமியார், அப்படி பண்றாங்க, கணவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. நீ ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னவன என்ன செய்யறது, நேரடியாக அந்த மாமியார்கிட்ட போய் பார்த்துக்கம்மா, ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன், நான் சும்மா மேலோட்டமாக சொல்றேன், நீ ஒன்றும் கண்டுக்க வேணாம், எதுவும் பேசிக்க வேண்டாம், அப்புறம் என்னத்துக்கு சொல்றீங்கன்ற. கண்டுக்க வேணாம் பேசிக்க வேணாம், சரி அப்புறம் எதுக்கு சொல்லணும், சொல்றதே அதுக்கு தான், பத்த வைக்கிறது தான். பத்த வைக்கிறது, பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டுக்காத இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதான் கோல் சொல்றது. அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க. இதுக்கு தண்டனை என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க ஒரு பகுதியில், மதீனாவில் ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, கடந்து போகும்போது 2 கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். பெரிய அளவுக்கு அவங்க வந்து அவங்க காரியம் இல்லை என்றாலும், இன்னொரு செய்தியில் என்ன வருதுன்னா, இது ஒரு பெரிய காரியம்தான் என்கின்ற செய்தியும் வருகிறது. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க ஒருத்தர் சிறுநீர் கழிக்கும் போது மறைக்கவில்லை, இன்னொருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தார். அதுக்காகத்தான் அந்த தண்டனைன்றாங்க. எங்க, மண்ணறையில. மண்ணறையில அதெல்லாம் நம்ம நம்புறோம் இல்லைங்க, மரணம் வரும், எப்போ வரும்னு தெரியாது, பேசிட்டே இருக்கும்போது கூட வரும். மரணம் வந்தா வீட்லயே வச்சிருப்பாங்களா, நீ 5 கோடி செலவு பண்ணி மாளிகையை கட்டியிருந்தாலும் ஏசிலாம் போட்டு, ஆஹா எங்க அப்பா, என் கணவர், என் மனைவி, நம்ம இங்கேயே வச்சிருப்போம், அப்படி வைக்கவும் கூடாது. மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு வைங்க, புரியதுக்காக சொல்றேன். கொண்டு போய் என்ன செய்வாங்க, கபர்ஸ்தானை தான் அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ண உடனே மன்னரையை சந்திச்சு தானே ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, போக மாட்டோமா? மன்னரை நெருக்குன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மன்னரை நெருக்கும், அது ஒரு தனி தலைப்புன்னு வைங்களேன். அப்போ நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணறையில் அவர் வேதனை செய்யப்படுவார். எதனால, கோல் சொல்வதனால். இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம. அதே மாதிரி வந்து இந்த புறம் பேசுறது, அவதூறு, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அதே மாதிரி நான் வந்து அந்த விண்ணுலக பயணம் போனாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் போகும்போது அங்கே ஒரு சாராரை நான் பார்த்தேன். அவங்களுக்கு இந்த நகை இருக்குல்ல, நம்மள நிறைய பேர் வந்து ஒழுங்கா நகை வெட்டி க்ளீன் பண்ணாமல் என்ன செய்வாங்க, அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை மேலே நம்ம மேலே பட்டாலே என்ன ஆகும், தாங்க முடியாது. அங்கே உள்ள நிலை என்ன தெரியுமா, செம்பு என்று ஒரு உலோகம் இருக்குல்ல, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த செம்பாலான நகம் அவங்களுக்கு இருக்கும். இது அடுத்தவங்களை கீறி கிழிக்கிறது இல்லை, தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொள்வது. ஏன் இந்த நிலைமை, இவங்க தான் உலகத்தில் வாழும்போது புறம் பேசினாங்க, தன்னுடைய சகோதரருடைய மாமிசத்தை தின்றவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இதுங்க, ஏங்க இவ்வளோ வந்து கடுமையாக இருக்குது, கொடுமையாக இருக்குது இந்த தண்டனை. ஆமாம், உலகத்தில் வாழும்போது இப்படிலாம் பண்ணாங்கல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது வானவர் என்ன செய்வாங்க, பதில் சொல்வார்கள். அப்போ இதை அனைத்தையும் உள்ளடக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாவடக்கம் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த நோன்புல அதுக்காகத்தாங்க. இந்த நோன்புல எதுக்கு இந்த தலைப்புனா, நம்ம அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், மறுமையில வெற்றி அடையணும், நிறைய நன்மைகளை பெறணும், அதுக்காகத்தான் சாப்பிடாம இருக்கிறோம். சாதாரண விஷயம் இல்லை. தண்ணி குடிக்காம இருக்கிறோம், அல்லாஹ் அந்த தாக்கத்தை நமக்கு தரோம். ஆனா இது வீணாயிடக்கூடாது இல்லை, அப்படிதானங்க, வீணாயிடக்கூடாது இல்லை. உலகத்துல அப்படிதானே நம்ம பார்க்குறோம். நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வியாபாரத்தை நம்ம செய்கிறோம், நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தானே நினைக்கிறோம். நஷ்டம் வந்துருச்சுன்னா, அப்போ நஷ்டம் வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செக்யூரிட்டி பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, அது மாதிரி இதுக்கும் வாங்க நோன்பு வைக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடாத வரைக்கும் அவர் தாகித்திருப்பதனாலையும் பசித்திருப்பதனாலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் எதுக்கு இது இல்லைன்னு அர்த்தம், ஒன்றும் பயன் இல்லைன்னு அர்த்தம். கூலி கிடைக்கணும்ல நமக்கு, அல்லாஹ்வுக்கே அது தேவையில்லைன்னா எப்படி கூலி கிடைக்கும்? அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இந்த ரமலானை பயன்படுத்தி இறையச்ச பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு வருடமும் நமக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு நாம் பெறக்கூடிய இந்த பயிற்சியில நாம கவனித்து
நாம் இந்த அடிப்படையில் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த நோம்புலேயே அதை நம்ம சரி செய்யணும்னு வைங்க, இது அப்படியே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மொத்த வாழ்க்கையிலும் நமக்கு பிரதிபலிக்க வேண்டும். அப்போ கவனிக்கணும், நாம் சொல்லுகின்ற வார்த்தை இது பொய்யாக வருகிறதா, இல்லை யார் மீதாவது அவதூறாக மாறி விடுகிறதா, இல்லை யார் மீதாவது குறை சொல்லக்கூடியதாக இந்த வார்த்தை வந்து விடுகிறதா, இல்லைதான் இங்க இருக்கிற தகவலை அங்க சொல்ற மாதிரி அமைந்து கோலாக மாறி விடுகிறதா, இப்படியெல்லாம் என்ன செய்யணும், நம்ம யோசித்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய தண்டனைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த ரமலானுடைய நோன்பு கால பயிற்சியை அதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பினை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் 20வது நோன்பை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 20வது நோன்புக்கு பிறகு வரக்கூடியதை கடைசி 10 என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது, இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பார்த்தால், கடினப்பட்டு நோன்பு நோக்கக்கூடியவர்கள், மற்ற காலங்களில் தொழாமல் இருந்து ரமலானில் தொழக்கூடிய நபர்கள், அவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 10 என்ன செய்கிறாங்க, அந்த நன்மையை அடைந்து கொள்ளாமல் அவங்க ஏமாந்து விடுகிறார்கள். நம்ம கருத்து சொல்வதாக இருந்தால் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏமாந்து விடுறாங்க. உலகத்தில் உள்ள இதெல்லாம் பாய் எங்கே பாய் நைட்டு ஃபுல்லாக எங்கே பாய் கண்ணு முழிக்கிறது, காலைல கடைக்கு போகணும்ல, ஆஃபீஸுக்கு வேற போக வேண்டியது இருக்குது, காலேஜுக்கு போகணும், அதெல்லாம் தேவைதான், நம்ம அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் இந்த நன்மையை அடைவதற்கு, ஏன்னா இந்த கடைசி 10 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது எப்படிப்பட்டது, லைலத்துல் கத்ரி கைரும் மினல் ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. அதை நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த நன்மையை நம்ம மிஸ் பண்ணலாமா? வழக்கமாக நம்ம எல்லாத்துக்கும் சொல்றது இந்த உலகத்துடைய விஷயங்களை தான் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஏங்க தொழுவுல வேலை இருக்கு, ஏங்க பயானுக்கு வரல, கடை இருக்கு, இப்படி தானே ஓடிட்டு இருக்க வண்டி. அதை இதுலையும் அப்ளை பண்ணணுமா? எவ்வளோ பெரிய நன்மை இழக்கிறோம் பாருங்க. அதுக்காக சொல்றோம். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நாம என்ன செய்யணும்னா ஒரு முடிவுக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம், ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம நிலைமை என்னன்னு நமக்கே தெரியாது. ஊருக்குள்ள இருப்போமா, உலகத்தில் இருப்போமா, நமக்கே தெரியாது. இந்த வருஷத்துல அல்லாஹ் நமக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறான். அப்ப இன்ஷா அல்லாஹ் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நான் அடைந்தே தீருவேன். முயற்சி எடுப்போமே, கொஞ்சம் வேலைகளை ஒதுக்குவோமே. அதனால எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுட்டு வந்துருங்க அப்படி சொல்லலை. கொஞ்சம் நம்ம இதுக்காக முயற்சி பண்ணுவோமே. நன்மை கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேங்க, 1000 மாதங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 83 வருஷம். ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நம்ம முழு ஆயிலே ஒவ்வொருத்தருக்கும் 60, 65 அப்படிதான் ஓடுது. யாருக்காவது சில பேருக்கு தான் விதிவிலக்கா 90, 100 அப்படி ஓடுது. சராசரியா 60 அப்படின்னு தானே கணக்கு சொல்றாங்க. அதை தாண்டிய ஒரு நன்மை ஒரு இரவில் கிடைக்கிறது. 1 ஹவர்ல 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. விட்டுருவோமா? சும்மா புரியறதுக்காக கேட்குறாங்க. நான் கூட தான், என்னையும் சேர்த்துங்க. நான் இங்க இருந்து பேசுறதுனால எனக்கு அந்த ஆசை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. 1 ஹவர்ல 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. விட மாட்டோம்ல. யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், கடுமையாக முயற்சி பண்ணுவோம். அப்படிதானே? அது மாதிரிதான் ஒரே இரவுல 83 ஆண்டுகள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் கிடைக்குது. 1000 மாதங்களுடைய சிறந்த இரவு அப்படின்போது நம்ம எவ்வளவு வெயிட் கொடுக்கணும். அப்ப நம்ம வளமையா சொல்ற அந்த காரண காரியங்களை சொல்லாம உள்ளத்தை அல்லாஹ் அறிகிறாங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நமக்காக, மனிதர்களுக்காக நம்ம சொல்றோம். என் கஷ்டம் தெரியுமா, என் வேலை தெரியுமா, என் கடை, என் தொழில் எப்படி, நமக்காக சொல்லவே சொல்லாதீங்க. இறைவன்கிட்ட மன்றாடுங்க. இறைவா, இந்த நன்மையை நான் அடையணும், எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு நீ ஏற்படுத்தி கொடு. அல்லாஹ் தரமாட்டானா? அல்லாஹ் எளிதாக்க மாட்டானா? இத்தனையும் அல்லாஹ் தானங்க கொடுத்துருக்கிறான். அப்ப நமக்கு அந்த நீயத்து தான் வேணும், எண்ணம் தான் வேணும். அப்ப இதுல அது ஒரு தகவல். நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த நாட்கள்ல தவற விட்டு விடாமல் நாம் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்து விட வேண்டும். நாமளும் நம்ம குடும்பத்தாரும். இன்னும் ஒரு தகவலை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்.
இதுல மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி பத்துல வரக்கூடிய ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன செய்றாங்க, சில ஆலிம்கள் கூட சொல்லலாம், 27 அப்படின்னு சொல்லி ஒரு நாளை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த 27 அன்னைக்கு தான் நீங்க வந்து என்ன செய்யணும், பள்ளிக்கு வரணும். அது மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையா மக்கள்கிட்ட? 27 அன்னைக்கு தான் வந்து அந்த லைலத்துல் கத்ர் இரவு, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? யாரு சொன்னாங்க? ஆதாரம் இருக்கா? குரான்ல இருக்கா? நபிகள் நாயகம் சொன்னாங்களா? உங்க உங்க மன இச்சைக்கு நீங்க பண்ணுவீங்களா? இதுல நாம தான் உஷாரா இருக்கணும். மக்களாகிய நாம தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் தெளிவா இருக்கிறது. கடைசி பத்தில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் நீங்கள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு இவங்கெல்லாம் சொல்றதுக்கு யாருன்னு கேட்கிறேன். எந்த ஆலிமா இருக்கட்டுமே, உனக்கு என்னப்பா ரைட் இருக்கு? எல்லாத்தோட பெரிய ஆலிம் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம தெளிவா என்ன செய்யணும், இந்த அடிப்படையை நோக்கி நாம் வந்து விட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த நன்மை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் எதையெல்லாம் செவியிற்றோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுத்தி அதிகமான நன்மையை பெற்று மறுமையில் வெற்றி அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.